டைம் கொடு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கழுவி இருப்பா அப்பதான் தாக்கூர் இந்த மாதிரி நைட் தூக்கம் வரும் அவருக்கு. ஒரு நிமிஷம் தாக்கூர் துபே ரஹானே அவங்க எல்லாம் வந்து அஜித்தும் அர்ஜுனும் சேர்ந்த மாதிரி உங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டானுங்க நேத்தி. ஷர்துல் தாக்கூர் வந்து I think is not Maharashtra. ஏதோ வளர்றான். தாக்கூர் is from இல்ல இது மும்பை பிளேயர். ஷர்துல் மும்பை பிளேயர். துஷார் தேஷ்பாண்டே மும்பை. ரஞ்சி டீம்ல வந்து தமிழ்நாடு ஓட விட்டாங்க. அவங்க மங்காத்தாப்பா, அவங்க எல்லாம் மங்காத்தா பசங்க. சோ அப்பனா வந்து சிஎஸ்கே தோத்து போனதுக்கு காரணம் வந்து சதிகாரம் தான் நினைக்கிறாங்க. அப்படிதானே? ஆமா, வேற என்ன? இல்ல நேத்து அவங்களுக்கு கேம் பிளான் எதுவும் இல்ல. அவங்களை 18 ரன்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இல்லாட்டி 18 ரன் வித்தியாசம் ஜெயிச்சிடணும், அது மாதிரி ஒரு பிளான் தான் இருந்தது. இன்னொன்னு ஐ திங்க் மழை பெய்யும் அப்படின்ற ஒரு ஜெனரல் பப்ளிக்கோட தாட்டோடய கேப்டன் இருந்தது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். What do you say? இல்ல அது லைக் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து he was no man's land. லைக் ஒரு கேட்ச் வேற விட்டான். ஆக்சுவலி இவனோட கேட்ச் பேர் என்ன, கிரீனோட கேட்ச் விட்டான். அண்ட் அவன் கேப்டன்சி செகண்ட் ஃபீல்டர் தான். என்னதுன்னா லைக் லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல கூட லைக் there is a chance that லைக் எப்போதும் இருக்கிற தோனியா இருந்திருந்தானா அதை மிடில் பண்ணியிருந்தானா நம்ம வேற மாதிரி பேசிருப்போம் இப்போ. so unfortunately now let me make a point, okay? CSK is playing without 5 regular players. இந்த லெவல் இந்த பொசிஷன்ல இருக்கிறது சிஎஸ்கே ஒரு டீம்னால தான் முடியும். இதே மற்ற டீம் ஃபுல் ஸ்குவாட் உள்ள டீமுங்க இன்னும் முக்கிட்டு தான் இருக்கு. Without your 5 regulars trying to compete for a playoff spot, a பெரிய major achievement. யார் 5 ரெகுலர் இருக்குன்னு சொல்ல விடாதீங்க. முஸ்டிஃபிசூர் பத்திரனா, அப்புறம் அந்த யார் டெவான் கான்வே, அவன் இவன் பேர் என்ன, தீபக் ஷார் மொயின் அலி. ஏன் ஃபாஃப் டுஃப்லி ஏன் சேர்த்துக்க? அவனும் பெங்களூர் காரன், ஒரு காலத்துல சிஎஸ்கே காரனா. ஒரு காலத்துல போன சீசன் நம்மளுக்கு டெவான் கான்வே தான் ஷீட் ஆங்கர். வேற யாரும் முஸ்தபிசூர் இந்த சீசன் எல்லா கேம் ஆடல. ஒன் ஆஃப் தி பர்பிள் கேப் லீடிங் வரணும். ரஃபி டெவான் கான்வே ரச்சின் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. Rachin is nowhere close to Devon Conway's class. Like you're comparing Michael Hussey to someone like David Hussey. No, not possible. See, இன்னொரு கூட ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, டாஸ் ஜெயிச்ச உடனே வந்து ரெய்னா ஆடிந்தா கூட ரெய்னா ஆடிந்தா ஜெயிச்சிருப்பாங்க. ரெய்னும் இல்ல ரெய்னாவும் இல்ல, அதனால தோத்துட்டாங்கன்னு கூட சொல்ல விட்டானி. இவ்வளவு சொல்றீங்க. அந்த சிவம் தூபேயோட இன்னிங்ஸ் பாத்தீங்களா? நேத்து சிவம் தூபே அந்த வேர்ல்ட் கப்ல செலக்ட் ஆனதுல இருந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் கவனிச்சீங்களா யாராவது? இல்ல ஆக்சுவலி சிவன் தூபேக்கு பயங்கர ஃபாஸ்ட் பவுலர் ஆடவே தெரியல. அவனுக்கு சுத்தமா ஆட தெரியல. ஃபாஸ்ட் பவுலர் ஆட தெரியல. பிளஸ் வந்து அவனுக்கு வந்து இந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல எல்லாம் ரொம்ப தடவுறான் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் யுஎஸ்ஏ பிச்சர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்க போகுது. அது எப்படி அவன் ஜஸ்ட் அவனோட 6 ஹிட்டிங் ஸ்கில்ஸ் வச்சு அவனை வந்து உள்ள எடுத்தாங்கன்றதுதான் புரியல நம்மளுக்கு. வந்து இந்த ரஜத் பத்திதர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனோட கிளாசிக் ஷாட்ஸ் எல்லாம் அவனும் தான் அடிக்கிறான். நேத்து பொழந்து காட்டினா அவன் ரஜத் பத்திதர் நேத்து. ஆமா பண்ணிட்டு நல்லா ஆடுறான். நல்லா இன்ஃபேக்ட் அவன் தான் ரெசர்ஜன்ஸ் ஆர்சிபியோட ரெசர்ஜன்ஸே அவன் தான் ஸ்டார்டட். அவன்தான். So the Kohli okay, he's doing his job, but Rajat Patidar வந்து நடுவுல ஒரு காட்டுறான். சரி, நேத்தி மேட்ச்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்சிபி பால் 1 இல்ல பால் 1க்கு முன்னாடியில இருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருந்தது. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து பார்த்தா எல்லாரும் யாரெல்லாம் மேட்ச் பார்த்தாங்களோ புரியும். அவங்க வந்து இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியில இருந்தானுங்க. அது அனிமேட்டடா கரெக்ட். அது வாஸ்தவம் தான். ஆனா ஒரு ஐபிஎல்ல வின் பண்ற மாதிரி செலிப்ரேஷன்லாம் அது ஒரு தேவையே இல்லை. அதுதான் ஓவர். இப்போ வந்து ஐபிஎல்லே ஜெயிக்கல, இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அதுக்குள்ளயும் ஒரு ஐபிஎல் டைட்டிலே வின் பண்ண மாதிரி ஒரு அவங்களுக்கு என்னன்னா வெளியில வந்து சென்னை நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி ஜெயிச்சோம்னு சொல்லி இது பண்ணிக்கிறது தான் அவங்களோட பாலிசி போல இருக்கு. So whatever it is, 7 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிக்கிறதெல்லாம் விளையாட்டு கிடையாது. ஈசால கப் நம்ம சொல்றது வந்து மத்த எல்லாரோட சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய சொல்றாங்கன்றதுனால அதுல கூட பண்ணிருக்கலாம். அது கரெக்ட். அது கரெக்ட் ப்ரோ. ஆனா 7 மேட்ச் ஜெயிக்கிறாங்க கண்டினியூஸா. 8 9 10 மேட்ச் ஜெயிக்கணுமா மொத்தமா? அப்பதான் 6 மேட்ச் கண்டினியூஸா. 6 மேட்ச் கண்டினியூஸா. இன்னும் எவ்வளவு மேட்ச் ஜெயிக்கணும்? இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். 3 அதெல்லாம் முடியாது. எலிமினேட்டர்ல 3 மேட்ச் ஜெயிக்கணும். இன்னும் 3 மேட்ச் ஜெயிக்க முடியுமாடா? கண்டினியூஸா 9 மேட்ச் ஜெயிக்க முடியும் யாராவது?
தெரியல, பார்க்கலாம். லைக் சப்போஸ் அவங்க எஸ்ஆர்ஹெச் மீட் பண்ணானா லைக் இது எனிபடிஸ் கேம். சோ இட்ஸ் a virtual final. சிராஜ்னு ஒருத்தர் இருக்கிறானே, அவன்லாம் உண்மையாவே போலரா என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. நேத்து ஏதோ தப்பிச்சிட்டான் அவன் வந்து போடுற போலிங்க்கு சத்தியமா ஏதோ நேத்து அவனுக்கு நேரம் நல்லா இருந்தது. இன்னும் 3 மேட்ச்லாம் கண்டினியூஸ் எல்லாம் தப்பிக்க முடியாது, போட்டு பொழுதுறானுங்க அவனை. டிராவிஸ் ஹெட்டுக்கெல்லாம் மாட்டினான்னு வச்சுக்கா, அவனை மசாலோட தான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. சிராஜ் வந்து டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலியான்றதுனால கொஞ்சம் லைட்டா பேசுவல்ல நீ. ஏன்டா இப்படி இருக்க, உண்மையா பேசுறா. இது இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டான் அர்ஷத் கூட. டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டான். பட் சிராஜ் bowling ரொம்ப மட்டமா இருக்குப்பா, அது மட்டும் கன்ஃபார்ம். பட் சிராஜோட 2 6 அடிச்சான்ல சிராஜ் பஞ்சாபோட, அதுதான் டர்னிங் பாயிண்டாமே ஆர்சிபிக்கு. இல்லாட்டி நெட் ரன் ரேட்ல பேட்டிங்ல அடிச்சானா? ஆமா, சிராஜ் பேட்டிங்ல 2 6 அடிச்சானா பஞ்சாபோட. அதுதான் டர்னிங் பாயிண்ட். பாத்தீங்களா? நான் பார்க்கல. பட் ஏதோ 110 for 101 for 9 or 120 for 9 இருந்தது போல இருக்கு பெங்களூர். சரி, அவன் எப்படின்னா ஒண்ணே பேட்டிங் இல்ல bowling எதுலயே ஒண்ணுல 6 அடிச்சுனே இருப்பான். அவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அகக்கர் மாதிரி அவன் சிராஜ். என்ன பொறுத்தவரை சிராஜ் வந்து ரெட் பால்ல நல்ல பிளேயர், ஒயிட் பால்ல எனக்கு தெரியல. இல்ல ஆர்சிபி வந்து வின் பண்ணோம்னா இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, நேத்தி அடிச்சாங்களே, நேத்தி வந்து தினேஷ் கார்த்திக் மேக்ஸ்வெல் அண்ட் கிரீன் 3 பேரும் they didn't make any dot balls. லைக் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட். சோ அவங்க 3 பேரும் கிடைச்சதுன்னா ஐ திங்க் they can go all the way. சோ ஆமா அவங்க 3 பேரும் மேக்ஸ்வெல்க்கு மாட்டித்துனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டோம் டெஃபினட்டா. எப்போன்னு தெரியல, 3 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் மாட்டோம். அவனுக்கு எப்படியாவது ஒரு நாள் மாட்டணும்பா, மாட்டினா நல்லா இருக்கும். எனக்கு அது ஆஸ்திரேலியன் மேட்ச் வந்து ஆக்சுவலா பாத்தா லாஸ்ட் ஒரு 10 மேட்சா மேக்ஸ்வெல் வந்து லாஸ்ட் 10 மேட்சா மேக்ஸ் அன்வெல்லா இருக்கான். எப்படியாவது ஒரு 3 மேட்ச் மேக்ஸ்வெல்லா இருந்தா பரவாயில்ல. அவனுக்கு ஏதோ மென்டல் ஹெல்த் இஷ்யூ, திருப்பி ஊருக்கு போயிட்டான்னு சொன்னாங்களே, திருப்பி வந்துட்டு இருக்கான் போல. இல்ல அவனுக்கு ஏதோ நிகில் போல இருக்கு. அவனுக்கு நேத்தி நியூஸ்ல அவனுக்கு ஏதோ நிகில் போல இருக்கு, இன்ஜுரி. நிகில் ஸ்மால் இன்ஜுரி. அதனால ஜேஎஃப்எம் ரீகால் ஜேஎஃப்எம் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாக்கு. வேர்ல்ட் கப். ஆமா, ஜேசன் ஃப்ரேசர் மெக்கர்க் சரியான பிளேயர். ஆமா, ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் பேட்டிங் தான். அவன ரிசர்வ்ஸ்ல எடுத்திருக்காங்க இப்போ வேர்ல்ட் கப்ல. ஆனா மேக்ஸ்வெல் வந்து டர்ன் பண்ணா பத்தியா, என்னது அந்த பிட்ச் அந்த மாதிரி இருந்துப்பா. அது ஒரு லாங் பால் பண்ணது. டர்ன்லாம் இல்ல, டர்ன் ஆச்சு, 2-3 பால் டர்ன் ஆச்சு. என்னப்பா நீ சொல்ற, நீ வந்து ரொம்ப அமிக்க வாசிக்காத. முதல் பாலே நேத்து டர்ன் பண்ணா மேக்ஸ்வெல். ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் இல்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் பாலே அவுட் டக். ஆனா அது லூஸ் டெலிவரி தானே, ஏதோ ஓகே ஃபர்ஸ்ட் பால்ன்றது ஒரு பால் அது. ஆனா துபே நேத்து ஷார்ட் கவர் வச்சு கோலி தான் இருந்தான்னு நினைக்கிறேன். ஷார்ட் கவர் வச்சா bowling போட்டானுங்கப்பா துபே. இல்ல சிராஜ் நேத்து துபே கேட்ச விட்டான்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டானுங்க. திருப்பியும் தூக்குனானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு குஷி ஆயிட்டானுங்க. ஓகே, அவன் அப்படியே தடையிட்டு தான் இருந்தான் நேத்து துபே. சி டூபேயோட இன்னிங்ஸ் பார்த்தா ரஃபீக் ஞாபகம் இருக்கும். அந்த இது யுவராஜ் சிங்கோட இன்னிங்ஸ் அதேதான் 2020 அந்த 2014 நினைக்கிறேன் இல்லையா? 2014 வேர்ல்ட் கப் ஃபைனல். இன்னும் பேசுறேன். நான் நேத்து கேம் பார்க்கல, அதனால எனக்கு சுத்தமா டச் இல்ல. இன்னும் ஹைலைட்ஸ் கூட பார்க்கல. இல்ல துபே வந்து 7 of 14 balls. அவன் அது பரவாயில்ல, அதையும் ரச்சினியும் ரன் அவுட் ஆகி விட்டான். அது ரச்சின் மேலதான் தப்புன்றாங்க. ரச்சின் மேலதான் தப்பு. பட் அவன் துபே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம். மேட்ச் சிச்சுவேஷன் படி he could have sacrificed it. எப்படி யாரு பெட்டர் பிளேயர்னு யாருக்கு தெரியும்? எப்படி அதாவது துபே, ரச்சின், ரவீந்திரா 2 பேரும் வந்து யார் எப்ப ஸ்ட்ரைக் ஆவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால ரச்சின் is playing well. 61-44 balls, he is middling the ball. I agree pa, but doesn't mean that Dubey will not fire someday la. Sometime he might even fire la. அவனும் நல்ல பிளேயர் தானே. அவன் நல்ல பிளேயர் தான். ஆனா லைக் அந்த மேட்ச் சிச்சுவேஷன் போது he could have sacrificed it. So அந்த சிச்சுவேஷன் படி லாஸ்ட் 7 மேட்சா துபே மாதிரி இல்ல, திராபே மாதிரி ஆடுனான்.
செம்ம திராபே அவன் 7 மேட்சா. அவன் எந்த மேட்ச்ல அந்த எண்ணிக்கை வந்து அவன் வந்து 1 சாமி 2 சாமி 6 சாமின்னு சொன்னானோ அந்த வீடியோல, அதோட அவன் சாமி ஆயிட்டான். செம்ம ஃபெயிலியர் அவன். அதுக்கப்புறம் 7 மேட்ச் அடிக்கல. ஆமா ஆமா. அல்ல அவனும் ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி லைக் he can play it very well against spin. ஆனா ஃபாஸ்ட் bowling ஆட தெரியல அவனுக்கு. கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் தி லென்த். ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ஃபெயிலியர்ன்றதுனால நீ துபே எல்லாம் சேர்க்காத. ஹர்திக் பாண்டியா இஸ் a world class player. துபே வந்து ஒரு ஐபிஎல் மூஞ்சி. அந்த மூஞ்சி ஐபிஎல்ல மட்டும் தான் அடிக்கும். அதுலயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ. எனக்கு வேர்ல்ட் கப்ல தேர மாட்டான். ஹர்திக் பாண்டியா நல்ல பிளேயர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஹர்திக் பாண்டியா has a flaw. அவன் ஃபாஸ்ட் bowling ஒழுங்கா ஆட மாட்டான். ஷார்ட் ஆஃப் தி லென்த்ல நீ ஒரு 4 ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு ஃபாஸ்ட் bowling கொடுத்தானா ஸ்பின்னரே போடக்கூடாது அவனுக்கு. ஃபர்ஸ்ட் 10 balls டெஃபினட்டா தேர்ட் ஓவர் ஆர் ஃபோர்த் ஓவர் ஹர்திக் பாண்டியா will give a life. அந்த லைஃப் பிடிச்சா அவுட் ஆயிடுவான். ஆனா கோலி நேற்று அசால்ட் பண்ணல, செம்ம பேட்டிங்ல 47 இருந்தா கூட இறங்கி அடிச்சான். செம்மடி அவன் ஃபார்வர்ட் கேட்ச் பாத்தியா? yeah that's good. அது வந்து அதெல்லாம் லக்குன்னு சொல்லாம எப்படி அவன் ஒரு கீப்பர்ல ஆக்சுவலி ஃபாஃப். அவன் லைக் ஆல் ரவுண்டர். அவன் ஃபீல்டர், நல்ல ஃபீல்டர். பட் ஐ ஹவ் சீன் ஹிம் கீப்பிங்ல சம்டைம்ஸ். கீப் பண்ணனே தெரியல எனக்கு. கீப் பண்ண தெரியல. செம்ம கேட்ச் பாது மாங்கா பொரியிற மாதிரி போச்சான். ஆமா ஆமா. அவன் நிறைய படிச்சிருக்கான். அதுல ஒரு செகண்ட் லேட்டா ஜம்ப் பண்ணிருந்தா கூட பிடிச்சிருக்க முடியாது. ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன். செம்ம கேட்ச் அது. அதான் ஐபிஎல்லோட பெஸ்ட் கேட்ச்னு கூட எனக்கு தோணுது. ஆமா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இவன் பத்திரனா ஒரு கேட்ச் பிடிச்சான் அவரு. அந்த கேட்ச் நல்ல கேட்ச். பத்திரனாவோட கேட்ச் ஒரு யார் கேட்ச் பிடிச்சாங்க? தி ஃபாஃப் வந்து இவன் சாண்ட்னர். செம்ம கேட்ச். எனக்கு புரியல தோனி இந்த சாண்ட்னருக்கு அப்புறமா வரான். அது எனக்கு $1 million क्वेश्चन. அது யாருக்குமே ஆன்சர் பண்ண முடியாது. அவன் தான் ஆன்சர் பண்ண முடியும். தோனி தான். ஒரே தடவை போன ரெக்கார்ட் ஆகாததுனால திரும்பி சொல்லி நான் பெருமை வாங்கிக்கிறேன். அவன் வந்து தோனியும் சரியில்லை, அதனால தோனி லேட்டா வரான். இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ, யாரோ ஒரு கோச் சொன்னானுங்க, தோனி வந்து வேர்ல்ட் கப் எந்த மேட்சா இருந்தாலும் அவன் கேப்டனா இருந்தானே யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. விக்கெட் வந்ததுன்னா செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் போகணும்னா அவன் பாட்டுக்கு போவானா, கிளவ் எடுப்பானா, பேட் எடுத்துட்டு நான் போறேன்ற அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான் விக்கெட் வந்துச்சுன்னா. மேபி தெரியல எனக்கு. தோனி ரிட்டையர் ஆவாப்படியா இல்லையா, இன்னும் ஆடுவாரா தெரியலையே. நேத்தியா சரியா நேத்தி என்ன ஆர்சிபியோட செலிப்ரேஷன் என்ன ரொம்ப ஓவரா இருக்கு. லைக் ரொம்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாக்ல கூட இருக்கான். அவன் வந்து வெளில போனானா சூப்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணினே இருக்கானா, சி வெல் பிளேட் ஆர்சிபின்ட்டு. அந்த சமயத்திலேயே வந்து பார்த்தானா அங்க வந்து ஆர்சிபி எல்லோ டிஷர்ட்டை பார்த்துட்டு கண்ணாமனா திட்டுறாங்களாம். அது ஒரு கேவலமான புத்தி. திட்டத்தை பத்தி இல்ல, அது வந்து இப்ப ஃபேன்ஸ் ஓகே, பட் பிளேயர்ஸ் என்ன பண்ணா, பிளேயர்ஸ் தோனியோட ஃபேர்வெல் லைக் they didn't even have a shake hands நினைக்கிறேன்ல. கேள்விப்பட்ட வீடியோ கூட பார்த்தேன் நம்ம கூட ஸ்போர்ட்ஸ் ஸ்டாக்ல. ஏன் தோனி அப்படி பிஹேவ் பண்றான்? தோனி ஏதோ ஷேக் பண்ணாமே, தோனி ஏதோ பிஸ்ட் ஆஃப் போயிட்டானா. தோனி எனக்கு அதுல ஒரு क्वेश्चन இருக்கு, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. தோனி ரிட்டையர் ஆக போறது இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க லாஸ்ட் டைம். இப்ப திருப்பியும் வந்து எண்ட் ஆஃப் an eraன்னு போடுறாங்களே, என்ன அது கதை? ஒண்ணுமே ஒரு நிமிஷம், அந்த பாயிண்ட்க்கு முன்னாடி வேற ஒரு பாயிண்ட் பேசுறான். அது உனக்கு தெரியுமா கிரி? இல்ல இப்பதான் வந்தப்பா ஷேக் பண்ணல. அது ரொம்ப தப்பு இல்ல. அவன் சோகமா இருந்தான்பா. அவன் எல்லாத்துக்கும் சோகமா இருக்கும்போது ஷேக். எல்லா மேட்சும் சோகம் தான். அதான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். நீ வந்து சோகமா இருக்கனா கை காட்ட மாட்டேன், அதெல்லாம் தப்பு இல்ல. பேட் மேனர்ஸ் இல்ல. இது கோலி பண்ணா அக்ரஷன் சொல்றீங்க, தோனி பண்ணா பேட் மேனர்ஸ்னா என்ன? இல்லப்பா, கையை ஷேக் பண்றதுக்கும் அக்ரஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல விக்கெட் கீப்பர் வந்து தோனியோட அம்மாவை திட்டானா, அதனால தோனி கோச்சுட்டு கை கொடுக்கல. தோனியா? தோனியோட அம்மாவை திட்டானா. யாரு? தினேஷ் கார்த்திகா? ஆமா. சம்பந்தமே இல்லாம இருக்கு ரவி ப்ரோ. ஏதோ ஸ்ரீனி முத்திரம் 1000 விஷயம் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. தோனி ஆக்சுவலி வந்து தினேஷ் கார்த்திகோட திங்கிங் சூப்பர். ஆனா தினேஷ் கார்த்திக் சொன்னா அந்த 110 மீட்டர்ஸ்ல 6 அடிச்சான்ல, 110 மீட்டர்ஸ் தோனி 6 அடிச்சான்ல. பால் புது பால் கிடைச்சது அவனுக்கு. புது பால் கிடைச்சதுனால வந்து அந்த ஸ்லோ டெலிவரி போட்டு ஏதோ பேத்திட்டோம் அப்படின்னா. அது ஒண்ணு பார்த்தேன் நான் மெசேஜ். அது உண்மைதானே? தோனி 6 அடிச்சதுலாம் அவன் பொருளத்தை அவனே போட்டானுங்க நேத்தி. அதேதான் செம்ம. அது அந்த கரெக்டா சொன்னீங்க.
அது வடச்சென்னையா? பால் காணாம போனது வட சென்னையே தான். சரி, நீ ஏதோ சொல்ல வந்த, அது சொல்லு பிரசாந்த். நான் என்ன கேட்க வந்தேன்னா, லாஸ்ட் மேட்ச் நீங்க எல்லாம் சேப்பாக்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, தோனி கண்டினியூ பண்ண போறான்றீங்க. இப்ப திருப்பியும் வந்து அது இது லாஸ்ட் கேம்ன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். என்னது அது? கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு. இல்ல அதாவது இன் கேஸ் இஃப் சேப்பாக்ல வந்து சேப்பாக்ல தான் செமிஃபைனலோ ஃபைனல் நடக்க போகுது, கரெக்டா? ஆமா, அது கரெக்ட். சோ த பாயிண்ட் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சென்னை இஸ் நாட் செலக்டட் ஃபார் ஃபைனல்ஸ். So technically, Dhoni will not play. That was the last match for Dhoni. இந்த சீசனுக்கு லாஸ்ட் மேட்ச் அப்படிதானே புரிஞ்சுக்கணும். பட் ஹி இஸ் நாட் கண்டினியூ. இந்த சீசன்னா வந்து எல்லாருக்கும் பால் போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த இதெல்லாம் சில போன வாட்டி கூட போட்டாரேப்பா. போன வாட்டி கூட அந்த டென்னிஸ் பால வச்சு என்னத்தா போட்டான். எனக்கு ஒரு பால் கீழே பக்கத்து இது பையன் கப்புன்னு புடிங்கன்னு போயிட்டான். நமக்கு ஒரு பால் கூட கிடைக்கல. சரி, அதுதான் கேக்குறேன் உங்ககிட்ட. இப்ப எல்லாருமே வந்து தேங்க்யூ தல எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிதிங் போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு விளையாட போறது இல்லையா நெக்ஸ்ட் சீசனு? இல்ல இதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோனி ஹஸ் பிகம், எனக்கு தெரிஞ்ச தோனி வந்து இன்னும் 2 வருஷமாவது ஆடுவான். அதுக்கப்புறம் கோச் பண்ணுவான் அவன் வந்து. ஏன்னா தோனி மட்டும் கோஸ் அவுட் ஆஃப் சிஸ்டம்ல 25 to 30% revenue will go down. CSK கா? இல்ல IPL கே 30% revenue போய்டுபா. ஏனா CSK தான்ப்பா 40% revenue of IPL. புரியுது. இப்போ அது வரைக்கும் ஓடுவாங்க. நீ யோசிச்சு பாரு, CSK இல்லாத 2 வருஷம் ஆனானுங்க. அப்ப ரெவென்யூ எடுத்து பாரு எப்படி இருக்கும்னு. யாருமே சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன் IPL. நானுமே ஃபாலோ பண்ணல எக்ஸெப்ட் அந்த ஆக்சுவலி நம்ம சென்னையே தோனி வந்து பேசாம நான் பிளேயிங் கேப்டன் ஆயிடலாம் எனக்கு கேட்டா. அவன் விளையாடவே வேண்டாம். அவன் லாஸ்ட் 3 balls ஆடுறதுக்கு எதுக்கு அவன் வந்து அவன் கீப்பிங் நல்லா பண்றான்பா. இப்ப கூட அது சும்மா சொல்லக்கூடாது, கீப்பிங் நல்லா பண்றான். கீப்பிங் கூட நேத்தி ஒரு பால் ஆக்சுவலி அவன் he could have taken a catch. இது ஸ்லிப்ல 4 போச்சு. தினேஷ் கார்த்திகோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இன்னும் கீழே போய்டும். அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது எப்படி அவன் வந்து பேடல் ஸ்வீப் மாதிரி ட்ரை பண்ணி 2 பேருக்கு நடுவுல போச்சு. இல்ல பேடல் ஸ்வீப் இல்ல, இன்னொரு பால். அது வந்து அது எனக்கு புரிஞ்சது. நீங்க யார் சொல்றீங்க? சிமர்ஜித் சிங் போடும்போது அந்த ரஜத் பத்திதர் வந்து ஒன்னு ஸ்லிப் கொஞ்சம் டைவ் பண்ணி பிடிச்சிருக்கலாம். ஆமா, டைவ் பண்ணல. ஒரு அஜிலிட்டியா இருந்திருந்தா பிடிச்சிருக்கலாம் ஈஸியா. அவன் பேரு சிமர்ஜித் சிங். ஒரு ஓவர் எவ்வளவு ஓவர் கொடுத்தாங்க அவனுக்கு? ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க. பொழந்துட்டாங்க அவனை. ஏன்னா வந்து ஜடேஜா 3 போட்டு. நீ என்னப்பா தாக்கூர் கூட தான்ப்பா 16 ரன் கொடுத்தான். அவன் 18 ரன் கொடுத்தான். 2 ரன் தானே வித்தியாசம். யோ, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 4 ஓவர் கொடுக்கணும் நாம. யாருக்காவது அதுல கூட 100 ஓவர் கொடுத்திருக்கலாம். போன மேட்சும் 3 விக்கெட் எடுத்தான். அதுக்கு முன் மேட்சும் நல்லா போட்டான். ஒரு மேட்ச் பட் பேர் இருக்குல்ல, ஒரு லக்கி சாம் தாக்கூர்னு ஒரு பேர் இருக்கு. சோ ஏதாவது உபேத்தி ஒரு 2-3 விக்கெட் எடுப்பான்னு வந்ததியா உங்க லக்கு மூஞ்சா வச்சு அனுப்பிச்சானுங்க நேத்தி. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அதிகமா சான்ஸே கொடுக்கல. சிமர்ஜித்தும் நல்ல பவுலர் தான். அவனை டெவலப் வந்து தாக்கூர் வந்து ஒரு பேட்ஸ்மேன் தானே. ஒரு இன்டென்ட் கூட காட்டலாம். அவுட் ஆறான், ரன் அடிக்கல, அது வேற விஷயம். அவன் போய் எப்படி நம்ம பேட்ஸ்மேன் சொல்ல முடியுமா? அவன் ஏதோ ஒரு வாட்டி அடிக்கிறான், அதை வச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அந்த அதுவும் லாஸ்ட் ஓவர் எல்லாம் ஆடுற அளவுக்கு அவன் இருக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஸ்லோ பால்ல அவனுக்கு ஆட தெரியல. Actually, seriously, Abhishek Sharma is playing some level. Abhishek Sharma chance இல்ல. பயங்கரமா பொளந்து கட்டிட்டு இருக்கான். highest number of sixes. I think he will be the first. He's under the radar. அவன் வந்திருக்கணும். அவன் ஆஸ்திரேலியா இந்தியாக்கு. நீ எல்லாரையும் ஆட் பண்ண முடியாதுப்பா. அடுத்த சீரிஸ் ஆட் பண்ணிக்கலாம்பா. this is the first time he's emerging something. அபிஷேக் சர்மான்றது ஒரு 30 நாள் முன்னாடி உனக்கு தெரியுமா? அவன் ஆக்சுவலா வந்து நல்ல பிளேயர் தான். அவன் வந்து அவனுக்கு சரியான சான்சஸ் கிடைக்கல. இப்போ ஓப்பனிங் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து பயங்கரமா பொளந்து கட்டுறான் அவன். யுவராஜ் சிங் ஃபைட் he will get chance. எங்க இப்போ 4 people are waiting in the line for opening slot. So அவன் அதுக்குள்ளேயும் அவன் ஃபார்ம் போயிடுவான். இல்ல இவங்களுக்குலாம் இப்ப இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்ச அப்புறம் ஒரு வெத்து சீரிஸ் ஒன்று வரும்ல, ஜிம்பாப்வே, அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான். இல்ல சீரியஸா சொல்றேன், அதுல வந்து சான்ஸ் கொடுத்து இவங்களெல்லாம் கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸ்போஷர் கொடுத்துட்டு. ரோஹித் சர்மா எல்லாம் அடி பண்ண மாட்டானா வேர்ல்ட் கப்ல? ஓப்பனிங் இறங்கி ரோஹித் சர்மா தான் டாப் ஸ்கோரர் மும்பை இந்தியன்ஸ்க்கு.
மும்பை மும்பை இந்தியன்ஸ் இந்தியன்ஸ்க்கு ரைட்டு. ஆமா, அடிச்சே மும்பை ஆகணும். இந்தியன்ஸ் கவர்னர் டாப் ஸ்கோரர் இந்த ஆமா சீரிஸ். அவன்தான். ஆமா இந்த சீரீஸ்ல அவன் தான் டாப் ஸ்கோரர். அந்த இவன் ஸ்கை கையெல்லாம் எங்க இன்ஜுரியில நடுவுல போயிட்டானே அவன். ரெண்டே மேட்ச் தான் அடிச்சான் ஸ்கை. ஒரு 96 ஒரு 100 அடிச்சான். ஒரு மேட்ச் 100 ஒன்னு அடிச்சான். ஒரு மேட்ச் ஒரு 100. ஆமா ஸ்கை வந்து நம்ம ஊர் மெட்ரலாஜிக்கல் வெதர் ஃபோர்காஸ்ட் மட்டும் தான் அடிக்குமா அடிக்காதான்னு தெரியாது. அடின்னு சொன்னா அடிக்காது, அடிக்காதுன்னு சொன்னா அடிக்கும். அதான் ஸ்கை. ஏன்டா பிரசாந்த்? கரெக்ட் தான். அவன் வந்து அவனுக்கு ரோஹித் சர்மா சப்போர்ட் பயங்கரம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணாலும் அவனை வச்சுப்பாங்க டீம்ல. அவுட் அபிஷேக் அவுட். சோ சிஎஸ்கே நேத்து யார் வெல் டிசர்வ்ட்? ஆர்சிபி சிஎஸ்கேவா? ஆர்சிபி தான். Obviously RCB தான். Like CSK were never in the game. ஏதோ கேட் ஆன் தி மவுஸ் கேம் மாதிரி ஆடிட்டு இருந்தது. இவனுங்க ஓவரா பேசுறானுங்களே. நேத்து ஆக்சுவலா ஆஸ் பர் மேட்ச் வின்னர் லாஸ்ல பிரகாரம் அவங்க 27 ரன்ல தோத்துட்டு இருக்கானுங்க. இல்ல எவ்வளவு ரன்? சிஎஸ்கே வந்து நேத்து 201 அடிச்சிருந்ததுன்னா மேட்ச் ஸ்டில் தோத்துருக்கும். ஆனா குவாலிஃபை இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம ஆளுங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆடல, நேத்து குவாலிஃபை ஆகிறதுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. அதுதான் விஷயம். இல்ல அதுதான்ப்பா. 218 நேத்து எவ்வளவு ஆல் அவுட், எவ்வளவு ரன் அடிச்சானுங்க இவனுங்க? 191 நினைக்கிறேன். 191 ஆல் அவுட். 191. Rafi, if you want you carry on. Okay, 191 ஆல் அவுட். 191 ஆல் அவுட்டா? சாரி 191 இதுல ஒரு 9 அதுல ஒரு 17 27 ரன் தோத்துருக்கானுங்க பண்ணிட்டு. ஆமா 27 ரன் கரெக்ட் கிடையாது நேத்து ஆக்சுவலா. காம்படிஷனே இல்லையே. இல்ல காம்படிஷனே கிடையாது. ஆனா குவாலிஃபை சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிட்டானா வின்னே பண்ணிருக்கலாமே ஐபிஎல் டைட்டில். ஆக்சுவலா லாஸ்ட் ஓவர்ல 14 டு குவாலிஃபை 32 டு வின் இருந்தது. சரி ஆர்சிபி சிஎஸ்கே முடிஞ்சு போச்சு. இப்போ டாப் 4 பத்தி பேசுங்க. யார் யார் டாப் 4? ஆர்ஆர், கேகேஆர், எஸ்ஆர்எச், ஆர்சிபி. ஆர்ஆர் கூட இப்ப பார்த்தனா ஆர்ஆர் தான் நம்பர் 1ல இருக்கான். ஆனா ஆர்ஆர் இல்ல செகண்ட் ஆர்ஆர் கேகேஆர் தான். எனக்கு தெரிஞ்ச கேகேஆர் ஆர்சிபி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வின் பண்ணா தான் நல்லா இருக்கும். எனக்கு வந்து நான் எஸ்ஆர்எச்க்கு வந்து சப்போர்ட் பண்றேன். அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஃபுல் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட் அவனுங்க மொத்தம் பொளந்து கட்டுறானுங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பசங்களுக்கு எல்லாம் ஜெயிக்கிற மூஞ்சி கிடையாது. அவனுங்களுக்கு ஜெயிக்கிற மூஞ்சி இல்ல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஐபிஎல் அவங்களோட சவுத் ஆப்பிரிக்கா T20 அந்த மாதிரி யாரும் ஜெயிக்கிட்டோம் பாவம். யார் எஸ்ஆர்எச்ல வந்து ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கன் இருக்காங்க. பட் ரெண்டு பேர் இருக்காங்க ஆசீஸ். ஆசீஸ் அதான் மெயின் வந்து பேட் கமின்ஸும் டிராவிஸ் ஹெட்டும். ஆமா சோ எல்லாத்துலயுமே ஒரு 2 ஆசீஸ் இருக்காங்க. சோ இதுல ஆர்சிபில மேக்ஸ்வெல் அண்ட் கிரீன், கேகேஆர்ல மிச்சல் ஸ்டார்க். பட் ஸ்டார்க் ஒண்ணும் பண்ணல. லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல யார் இருக்கா? யாரும் கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து ஆக்சுவலி யார் ஓவர்சீஸ் இப்ப ஆக்சுவலி பட்லர் இல்லன்னா யார் இருக்கா? அங்க யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் பட்லர் வந்து கிளம்பி போயிட்டான்ல. இப்போ வந்து ஓபனிங் வந்து ஐயோ அது வெஸ்ட் இண்டீஸ் நம்ப முடியாது. பட்டா பாக்கியம் படாட்டி லைக் தான். சிம்ரன் நெட்மேயர் லேகியம் தான் நிறைய இருக்கும் பாக்கியத்தோட. அவன் வந்து பாதி நேரம் ஆட மாட்டான். அவன் முதல்ல அவனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரல அவனுக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா அவன் வர டவுனுக்கு வந்து he will get only chance by 60th or 70th. அப்புறம் இவன் அந்த வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ரோமன் பாவல் இருக்கான். ரோமன் பாவல் தானே? ரோமன் பாவல். அவன் பேர் என்ன? அந்த பூரான் இந்த டீம் அவன் வந்து எல்எஸ்ஜி. அவன் காலி எல்எஸ்ஜி. அவன் முஞ்சி போன கதை. எல்எஸ்ஜி இது அது பூரான் சரியா ஆடல. பூரான் நல்லா ஆடினான் ப்ரோ. என்னப்பா ரெண்டு நம்ம பையன் அவனுக்கு வந்து ஒரு 2 ஓவரை கூட்டிட்டு போந்துட்டாங்கன்னா சான்ஸ் கொடுக்காம சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சச்சின் பையன் 2 ஓவரை கூப்பிட்டு ஓட்டுறது இருக்கட்டும், சான்ஸும் கொடுக்க மாட்டீங்க. 2 ஓவரை போட விட்டு அப்புறம் பூரான் 2 பால்ல 6 அடிச்சான்னு உடனே அவனை உட்கார வச்சுட்டாங்க பயந்துன்னா. அது எப்படி? அப்புறம் அவன் நல்லா தான் போடுறான். அவனுக்கு வந்து ஆமா இந்த ஏஜ்ல வந்து அவன் கம்பீட் பண்றான்ல அவ்வளவு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட. அவனுக்கு நிறைய அவன் வந்து இன்னும் ஐ திங்க் he is not bad.
அவனுடைய ஆக்ஷன் ஒரு மாதிரி தான் இருக்குல்ல, ஒரு மாதிரி நேராவ ஆக்ஷன் இப்படி ஆடி ஆடி அவன் ஒரு மாதிரி ஆடினே தான் வரான். அப்படியே அது எப்படி சொல்றது, அப்படியே அப்படியே தத்தகா புத்தகான்னு ஓடுற மாதிரி இருக்குது. ஒரு ரிதம் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. அவனுக்கு என்ன 13 மேட்ச் பேண்ட் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு 13 மேட்சஸ் பேண்ட் 13 மேட்சஸ் பேண்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு பேண்ட் அவன் தெரியல, ஏதோ அப்ப காமெடியா இருக்கும், ட்ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரோலா இல்ல அவனை எப்படியா இருந்தாலுமே பேன் பண்ணலன்னா கூட 13 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்குறாங்க. அவனே பேன் ஆகி 13 மேட்ச்க்கு வந்துறதா ஆடுறான். அவனுக்கு என்ன ஒரு பேன் வேற. எவ்வளவு பெரிய பிளேயரோட பையன், அவனுக்கே இந்த நிலைமை. ரோஹன் கவாஸ்கர் கூட தான் இருக்கான். அவங்க கத்தில ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அட்வர்டைஸ்மென்ட்க்கு தான் வரான். அவனாவது ஒன் டே கிரிக்கெட் விளையாடுனான்ல, இன்டர்நேஷனல் டெபியூ பண்ணான்ல, ஒரு 50 வேற அடிச்சிருக்கான். அதெல்லாம் ரொம்ப அராஜகம். ஒரு T20 ஆனா ஒரு ஒன் டே வேற ஆனா அவன்லாம் ரொம்ப ஓவர். அவன்லாம் வர்த் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அட்லீஸ்ட் அவன் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணான்ல, ஏதோ வந்து அவனுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் மூலியமா இருந்தா கூட பரவாயில்ல. பட் விளையாடுனானே கங்குலி கேப்டன்சி இல்ல. அர்ஜுன் டெண்டுல்கர் போன சீரீஸ்ல நாய் கட்சிச்சுன்னு டிராப் பண்ணிட்டாங்கல்ல அர்ஜுன் ரெட்டியா? கரெக்டா? எனக்கு தெரியாது. ஆமா, என்ன பண்ணாங்க, திடீர்னு அவனை நாய் கட்சிச்சு, அதனால அவன் டிராப் பண்ணிட்டானுங்க. சரி, காட் திருப்பி போட்டா டாக் இல்ல, அது மாதிரி அப்பா. இது கமல்ஹாசன் சீக்கா பத்தி சொல்லவே இல்ல. இன்டர்வியூ எப்படி இருந்தது? அவன் நேத்து பாத்தியா அந்த சீக்கா கமல்ஹாசன் வந்து நேத்து ஹியூமன் நடிச்சு காமிச்சான்பா. ஸ்ரீதேவி எதிர்க்க அந்த கிளைமேக்ஸ் ஸ்ரீதேவி அது 3ஆம் முறை நடிச்சு காமிச்சு. நல்ல வேலை நான் உங்களை வந்து பஞ்சதந்திரத்துல போடலான்றாங்க. கமல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல, 2வது 3வது சொல்றான். ஆக்சுவலி அந்த இவன் இருக்கான்ல, நம்ம யூகி சேது ரோல வந்து ஸ்ரீகாந்த் தான் பண்ணணும், சீக்கா தான் பண்ணணும். ஆமா ஆமா, வளரு அத கரெக்ட்டா இருக்கு, நல்ல சூட்டா இருக்கும். ஆக்சுவலி அவனும் வளருவான், இவனும் யூகி சேது ப்ரொஃபஷனல் ஆக்டர்ப்பா, அது மாதிரி பண்ணிருக்க முடியாது. அவன் நல்லாவே நடிச்சிருந்தான். யூகி சேது கலக்கிருப்பான் அந்த படத்துல. அது ஸ்ரீகாந்த்ல கம்பேர் பண்ண முடியாது. ஆனா ஸ்ரீகாந்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ற மாதிரி தோணுது. சிவாஜி கணேசன் 90ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆக்டிங் பண்ணால, 80ஸ்க்கு அப்புறம். ஆனா ஸ்ரீகாந்த் ஓரளவுக்கு நேச்சுரலாவே கொஞ்சம் காமெடி தான். ஆனா கொஞ்சம் ஓவரா பண்ணி அந்த இதெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்க வேணாம். கொஞ்சம் எல்லாம் இல்ல, நல்லாவே ஓவரா பண்றான் ஸ்ரீகாந்த். அதாவது அனிருத் கிட்ட பண்ணது. அனிருத் வந்திருந்தானா நேத்தி? இல்லப்பா, அனிருத் 2 அனிருத், அவன் பையனும் அனிருத். அந்த மியூசிக் அந்த அனிருத் ஸ்ரீகாந்தா? அனிருத்தா அனிருத்தா 2 பேருமே வந்து அவன் வந்து ஏதோ ஒரு ஈவென்ட் பண்ணாங்க. அதுல கூட அவன் வந்து காமெடியா பண்ணிதான். கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கு ஸ்ரீகாந்த். எப்பவுமே ஓவர் ஆக்ட் தான். அவன் நாகார்ஜுனாவோட கிளாஸ்மேட்னு ஒரு ஓலு. அது வேற அது ஓலு இல்லடா, உண்மைதானடா. உண்மைதானா? அது எங்க சென்ட் பீச்ல படிச்சாங்க. எப்படிப்பா சொல்ல முடியும்? கிளாஸ்மேட்னு எப்படி போய் சொல்ல முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டில ஒண்ணா படிச்சாங்கன்னு சொல்றானே. அது இல்ல சென்ட் பீச் இல்லையா? ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். 2 பேரும் அண்ணா யூனிவர்சிட்டில ஒண்ணா. அதெல்லாம் போய் சொல்ல முடியாது. ஓ whatever, அதெல்லாம் போய் சொல்ல முடியாது கிரி. நீ கொஞ்சம் ஓவரா நீ ஆஸ்திரேலியா போனதுனால நீ சீக்காவை ரொம்ப இறக்குற. சீக்கா நான் இறக்குற. அவன் இப்ப இல்ல, ஒரு 10-15 இயர்ஸ் பேக்கே சொன்னா நாகார்ஜுனாவும் நானும் ஒன்னா படிச்சவங்க. அவன் போய் எப்படி சினிமால அவ்வளவு இன்ட்ரோவர்ட் அவன் எப்படி சினிமால அப்பியறானே. இதெல்லாம் ரொம்ப ஒரு அப்படிலாம் போய்லாம் சொல்ல மாட்டாங்க கிரி. நான் போய் நான் சொல்ல, அவன் வந்து லைக் ஒரு கேமராக்காக ஸ்ரீகா வந்து காமெடி பண்ணணும்னு சொல்லி மொக்க போடுறாங்க. அதே மாதிரி அனிருத்தும் சீக்காவும் சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் பண்றாங்கல்ல, அதுல பார்த்தேன்னா சீக்கா வந்து என்ன பண்றான், ஓவரா வந்து அதாவது ஆர்சிபி ஜெயிக்கவே ஜெயிக்காது, சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். அனிருத் வந்து என்ன பண்றான், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு லாஜிக்கலா பேசுறானா. So that no, they wanted to make that villain versus hero comedy. இல்ல ஆக்சுவலி என்ன காமெடினா, அதுல சீக்கா வந்து எதெல்லாம் வந்து பொட்டலம் கிட்லோன்னு சொல்றாளோ அவதான் வின் பண்றாங்க லாஸ்ட்ல. பாசி பொட்டலம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காங்கப்பா. நான் இன்னைக்கு அதான் அந்த கமெண்ட்ல போட்டேன். ரொம்ப ஆப்வியஸா இருக்கு, நீங்க வந்து பண்றது நல்லா இருக்கு, ஆனா இப்ப கொஞ்சம் அமுக்கி வாசிக்க. ஏன்னா ஸ்ரீகாந்த் என்ன பண்றான், வேணும்ட்டே வந்து அவனுக்கே அவனுடைய மைண்ட் சொல்லணும்ல ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்குன்னு, அதை கூட மறைச்சிட்டு அவன் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றான். இஸ் நாட் டாக்கிங் ஃப்ரம் ஹார்ட், இஸ் டாக்கிங் ஐயோ சாரிப்பா சரண்டர்ப்பா எவ்வளவு தடவை அதே சரண்டரே பண்ணிட்டு இருக்க முடியும். கரெக்ட். இங்க ஹைதராபாத் பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் 97 மாதிரி விளையாடிட்டு இருக்கானுங்க இந்த மேட்ச். டாப் 4ல யார் வருவா அத சொல்லுங்க. டாப் 4 தான் வந்து. டாப் 4 தான் வந்துச்சு. யாரு நல்லா வருவா?
என்னுடைய வந்து ஃபைனல்ஸ் வந்து KKR கேட்டீங்கன்னா SRH தான் நினைக்கிறேன். KKR SRH நானும் final. KKR SRH தான் ஃபைனலிஸ்டா. என்னோட சப்போர்ட் வந்து SRH, KKR vs SR. பட் RCB ஆல்சோ அந்த ஒரு ஜோஷ்ல இருக்காங்க. ஆனா லைக் எனக்கு என்னன்னா வந்து RCB மாட்டிப்பாங்கப்பா. You cannot keep winning always. no I think the way they celebrated the victory, they think that they've already won, so அதனால they will panic. They will panic next அப்படி match. சொல்ல முடியாது கிரி. கோலியோட எப்படி தோனி வந்து எப்பயுமே சட்டிலா இருப்பானோ, கோலி எப்பயுமே அக்ரெசிவா தான் இருப்பான். அதை வச்சு நீ எப்படி சொல்லுவ? Yeah, but it is the way they, even RCB fans at like they celebrated as if they won, like they won nothing so far. So unless and otherwise they won something, they should not say premature celebration மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து அந்த விமென்ஸ் டீம் வேற ஜெயிச்சிட்டாங்க கப்பு. அது வேற அவங்களும் சப்போர்ட்டர்ஸ் வேற உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒருவேளை RCB women men ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. கை தட்டி சிரிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு தடவை RCB கோலிக்காக ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் ஒழிச்சு கட்டணும் RCB. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் அதாவது நான் வந்து 3-4 வருஷம் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் நம்மள சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஆஸ் அ பெங்களூரியன்ஸ்க்காக RCB ஜெயிக்க கூடாது. ஆனா கோலிக்குன்ற ஒரே ஃபேக்டர் தான். அவங்க வந்து பெங்களூர்ல எல்லாம் வந்து நம்மள சுத்தமா பிடிக்காது. அவங்க வந்து இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ். பட் கோலி வந்து கோலிக்காக ஜெயிக்கணும். கோலி வந்து ஒரு பாவம். அவன் வந்து ஒரு கிரேட், ஒரு லெஜெண்ட். இப்ப CSK இல்லாததுனால எனக்கு வந்து இப்போ அந்த பாயிண்ட் படி யோசிச்சு பார்த்தா நான் ஓகே. இப்போ இதுவே CSKவும் குவாலிஃபை இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பெங்களூர் தோக்கணும்னு தான் சொல்லுவேன். அதனால ஓகே, ஒரு பக்கம் கோலி நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியான்னு வந்துச்சுன்னா கோலிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம் எல்லாரும். அதனால வந்து கோலி SRH இப்படி ஆடுறது 30 நோஸ் குழந்தை கட்டுறாங்க. அவன் ரெண்டு பையன் 30 நோஸ்க்கு 167. அப்ப அவனுங்க அவுட் ஆயிடுவானுங்கப்பா. இது மாதிரி இதுல ஆட முடியாது. இதே மாதிரி எல்லாம் ஆடினே இருக்க முடியாது. என்னது இது? இந்த மாதிரி எவ்வளவு கிட்டத்தட்ட 6 மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான். அவன் ஹெட்டும் அபிஷேக்கும் ஓபன் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கிரிக்கெட் 97 அந்த கம்ப்யூட்டர்ல விளையாடுற மாதிரி அடிக்கிறானுங்க அவனுங்க. RCB யோசிச்சு பார்த்தானே 17 தடவை கஜினி முகமது நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி 17 தடவை தோத்துருக்கானுங்க. இந்த தடவை ஜெயிச்சானுங்கன்னா அதே மாதிரி ஆயிடும். ஆமா லைக் ஓகேப்பா. அது இப்ப எமோஷனல் லைக் எல்லாருமே எமோஷனலி they want to leaning towards RCB. நான் கேட்ட வரைக்கும் so their second favorite team is RCB after CSK. எனக்கு ரெண்டு பேருக்காகப்பா, ஒன்னு கோலி, இன்னொன்னு தினேஷ் கார்த்திக். இவங்க ரெண்டு பேருக்காகவும் ஜெயிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி 4 IPL டீம் டாப் 4ல எல்லாத்துலயுமே நம்ம சென்னை ஆளுங்க இருக்காங்க. RRல அஸ்வின், SRHல நட்டு, அதுக்கப்புறம் வந்து KKRல வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து RCBல தினேஷ் கார்த்திக். இவங்க 4 பேர்லயுமே யாராவது ஒருத்தர் நம்ம ஆளுங்க கப் அடிச்சிருவாங்க. 4 பேருடைய யாரு வந்து நல்ல இது கொடுத்திருக்காங்க. தளபதி ஃபேன் தான். கான்ட்ரிபியூஷன் யாரு? 4ல யார் நல்ல கான்ட்ரிபியூஷன்? வருண் சக்கரவர்த்தி தான். தளபதி ஃபேன் தான். அவன் வந்து இம்பாக்ட் சமயமா வருண் இந்த தடவை கண்ணாபண்ணான் bowling போடுறான்பா. ஆமா அவனுக்கு அவன் அதுக்கப்புறம் வந்து நட்டு கூட நல்லா போட்டான். இன்னைக்கு செம்மையா போட்டிருக்கானே. 4 ஓவருக்கு 30 ரன் 2 விக்கெட். ஆமா. SRH யாரோட ஆடுறானுங்க இப்போ? பஞ்சாப். SRH vs RCB. பஞ்சாப் அவரா பஞ்சாப் எல்லாம் வேஸ்ட். யாரு bowling அதுல? பஞ்சாப் 215 அடிச்சிருக்கியா? 215 நல்ல ஸ்கோர் அது. 215 கரணா பிரபீஸ் சிம்ரன் சிங்கா. பிரபீஸ் சிம்ரன், சாம் கரண்,